வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கனைஸ். சாதாரணமாக நம்ம ஆற்றுல இருக்கிற தக்காளி பழம் வச்சு அருமையாக ஒரு ஜூஸ் போட்டுடலாம். அந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வியூவர்ஸ்க்காக அதை நான் வீடியோ எடுக்க ஸ்கிப் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். ஸோ வியூவர்ஸ்க்காக நான் ரெண்டு தக்காளிலாம் போட்டு காமிக்கிறேன். தக்காளி பழத்தை நல்லா வெந்நீர் வச்சு அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. கொஞ்சம் கல் போலேயே இருக்கணும், ஆனால் தோல் மட்டும் உறிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க அடுப்பில். இதில் பச்சை வாடை வராமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். தொண்டையில் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் இல்லையா, அந்த பச்சையாக தக்காளி பழம் குடிக்கிறப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம். அதை தோலை எடுத்துகிட்டு அந்த நடுவில் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் காம்பு, அதையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் சர்பத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு எடுக்காமல் போயிருக்கு. சர்பத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சர்பத் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டுருக்கோம். அருமையான தக்காளி ஜூஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷம் இருந்தால் போதும், நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம், இல்லை ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாம். அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. இந்த மாதிரி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆற்றுக்கு திடீர்னு 2 பேர் 4 பேர் வந்துட்டான்னா ரொம்ப 5 நிமிஷத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில். ப்ளஸ் செலவும் ரொம்ப கம்மி. இப்போலாம் தக்காளி வேலை உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் பண்ணுங்கோ. இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி. குடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்